أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 36 ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாபஹ ஜஹன்னம இன்ன அதாபஹ கான கராமா இன்னஹ சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. இந்த ஆயத் குரான்ல 25வது அத்தியாயத்துல 65 மற்றும் 66வது வசனமா வருது. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாபஹ ஜஹன்னம, எங்கள் இறைவனை நரகத்தின் வேதனையை எங்களை விட்டு நீ தடுத்துக் கொள்வாயாக. இன்ன அதாபஹ கான கராமா, ஏனென்றால் அதன் வேதனையானது நிச்சயமாக நிலையான துன்பமாகும். இன்னஹ சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, சிறிது நேரமோ அல்லது எப்பொழுதுமோ தங்குவதற்கு அது மிக கெட்ட இடமாகும். அதனால் அதிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாகன்னு பிரார்த்திப்பாங்க. இதற்கான பின்னணி என்ன, ஏன் இந்த வசனம் இறங்குச்சுன்றத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 வசனங்களும் இபாதுர் ரஹ்மான், அதாவது அர் ரஹ்மானின் உண்மையான அடியார்களை பற்றி தொடர்ச்சியான விளக்கத்தோட ஒரு பகுதி தான் இது. முதல்ல 63வது வசனத்துல அல்லாஹ் தன்னுடைய சிறந்த அடியார்களின் பண்புகளை பற்றி வரிசையா சொல்றான். அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள், அறியாமையுடன் பேசுபவர்களிடம் அமைதியாக இருப்பார்கள், இரவில் தொழுகை செய்வார்கள், அல்லாஹுவிடம் ஜஹனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பார்கள். இந்த வசனங்கள் உண்மையான இறைநேசர்கள் எதை பற்றி அதிகமா அஞ்சுறாங்கன்றத காட்டுது. இது பற்றி தப்சீர் ஆசிரியரான இப்னு கசீர் சொல்றாங்க, இந்த வசனங்கள்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் இரவில் தொழுது வணங்கினாலும் நற்செயல்கள் செய்தாலும் தங்களுடைய செயல்களை நம்பி அகந்தை கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு மாறாக யா அல்லாஹ், ஜஹனத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுன்னு தொடர்ந்து துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இது அவங்களோட பயபக்தியையும் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையையும் காட்டுது. 65வது வசனத்துல வரக்கூடிய கராமா என்ற அரபு சொல்லுக்கு பிரியாத துன்பம், நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும் வேதனை, விடுபட முடியாத தண்டனைன்னு பொருள் வருது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூறியதாக தஃப்சீர்களில் கூறப்படுறது என்னன்னா, கராமா என்ற சொல்லுக்கு நிரந்தரமான அழிவு மற்றும் முடிவில்லாத துன்பம்னு பொருள் வருது. குரான்ல அல்லாஹ் பல இடங்கள்ல நபிமார்கள் மற்றும் நல்லடியார்கள் கூட ஜஹனத்தை நினைச்சு அஞ்சியதா சொல்றான். உதாரணமா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை மறுமை நாளில் அவமானப்படுத்தாதே அல்லான்னு துவா செஞ்சதா 26வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல வருது. மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் இறைவனை அச்சத்துடனும் ஆசையுடனும் அழைக்கிறார்கள்னு. அதனால உண்மையான மூமின் அல்லாஹுவின் கருணையை நம்புவார், அதே நேரத்துல தண்டனையையும் அவர் அஞ்சுவார். இது இரண்டுமே சம நிலையில இருக்கும். 66வது வசனத்துல முஸ்தக்கர், அதாவது தற்காலிகமாக தங்குமிடம், முகாமா நிரந்தரமாக வாழும் இடம் அப்படின்னு இந்த 2 இதும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சிறிது நேரம் தங்குவதற்கு கூட ஜஹனம் மிகவும் மோசமான இடம், நிரந்தரமாக வாழ வேண்டிய இடமாக இருப்பது இன்னும் மோசமானது என்பதை அல்லாஹ் வலியுறுத்துறான். அதுல இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கான பாடம் என்னன்னா, ஜஹனத்துல இருந்து பாதுகாப்பு கேட்பது நபிமார்களோட வழி. நாம தினமும் யா அல்லாஹ் என்ன நரகத்துல இருந்து காப்பாற்றுவாயாகன்னு துவா செய்யணும். 2வது, நற்செயல்கள் மட்டுமே நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம நம்ப கூடாது. உண்மையான மூமின்கள் தொழுகை செஞ்சாலும் நோன்பு வச்சாலும் அல்லாஹுடைய கருணையையே நம்புவாங்க.
மூன்றாவது, ஜஹனம்ங்கிறது ஒரு சாதாரண தண்டனை கிடையாது. அல்லாஹ் அத நிரந்தர வேதனை, மிகவும் மோசமான தங்கும் இடம், மிகவும் மோசமான நிரந்தர இருப்பிடம்னு விவரிச்சு சொல்றான். நான்காவதா, அல்லாஹுவின் மீது நமக்கு பயமும் நம்பிக்கையும் இரண்டுமே அவசியம். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரணப்படுக்கையில இருந்த மனிதர்கிட்ட நீ எப்படி இருக்கிறாய்ன்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மனிதர் அல்லாஹுவிடம் அல்லாஹுவிடம் நம்பிக்கையும் என் பாவங்களை பற்றி பயமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 விஷயங்கள் ஒரு மூமினின் இதயத்துல ஒண்ணா இருந்துச்சுன்னா, அல்லாஹ் அவன் நம்பியதை வழங்கி அவன் அஞ்சியதிலிருந்து பாதுகாப்பான்னு சொன்னாங்க. இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்னன்னா, அர்-ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் இரவுல தொழுகை செஞ்சாலும் தங்களுடைய அமல்களை நம்பாம ஜஹனத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா செய்யறாங்கங்கிறத கற்றுத்தரக்கூடியதா இருக்கு. ஜஹனம் ஒரு சாதாரண தண்டனை கிடையாது. அது நிரந்தரமான விடாத வேதனையை கொண்ட மிக மோசமான தங்கும் இடமா இருக்கு. ஆகவே ஒரு மூமின் எப்போதும் அல்லாஹுவின் கருணையை எதிர்பார்த்தும் அவனுடைய தண்டனைக்கு அஞ்சியும் வாழணும். எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.